நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் மிக மகிழ்ச்சியான ஒன்று. தொடர்ந்து தமிழக முதல்வர் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எல்லா முதலமைச்சர்களுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். சென்னையிலே பல்வேறு முதலமைச்சர்களை அழைத்து ஒரு மாநாட்டையும் நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை எல்லா இடங்களிலும் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவையும் டீலிமிட்டேஷனையும் தொகுதி மறுசீரமைப்பு இது இரண்டையும் ஒரு பில்லாக ஒன்றாக இணைத்து இதை லிங்க் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி பிஜேபி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு கேடயமாக பயன்படுத்தி இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற எக்ஸசைஸை அவங்க பண்ணுறதுக்கு முயற்சி செய்தார்கள். இந்த எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நின்று இந்த மசோதாவை தோற்கடித்திருப்பது நாட்டிற்கு மிக நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக. நிச்சயமாக இது தேர்தலுக்கான ஒரு களப்பிரச்சனையாக இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் யார் என்பது அதிமுக இதை ஆதரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களையும் மக்களுக்கு அடையாளம் காட்டி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவில் இந்தியா கூட்டணி இந்திய பெண்களுக்கெல்லாம் அநீதி இழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா அநீதி இழைத்திருப்பது பிஜேபி. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலே 543 அதிலேயே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இல்லை, அதை செய்ய முடியாது, நாங்கள் அதிகரித்துத்தான் பெண்களுக்கு இடம் தருவோம்னா நீங்கள் பெண்களை இழிவுபடுத்துகிறீர்கள், கொச்சைப்படுத்துகிறீர்கள். ஏன் இருக்கிறதுல எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது? எதுக்காக அதிகரித்த பிறகுதான் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம்னா அப்போ பெண்களுக்கு இடம் கொடுக்கணுன்னா அது இருக்கக்கூடிய இடத்தை பெரிது பண்ணிட்டு எல்லாரையும் பாதுகாத்து விட்டு பெண்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இடத்தை அவர்களுக்கு இரண்டாம் பட்சமாக ஒரு சூழலை உருவாக்கி அதற்கு பிறகு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லுவது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலிலேயே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை தாருங்கள் என்பது. அதை தராமல் இந்த தொகுதி மறுசீரமைப்பையும் இதையும் இணைத்து ஒரே மசோதாவாக ஒரே நேரத்திலே இதை கொண்டு வர நினைப்பது தான் பெண்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள்.